ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்மளோட சேனலில் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் தான் அப்படின்னு சொல்லலாம். பிஜிடிஆர்பி 2024க்கான நியூ சிலபஸ் வந்து கெசட்டில் ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணதை பற்றின வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பட் அனலைசிஸ் ஆஃப் நியூ சிலபஸ் அண்ட் ஓல்ட் சிலபஸ் நிறைய பேர் மோஸ்ட் ரெக்வஸ்ட்னு சொல்லலாம், நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எப்படி படிக்கிறது, என்ன மாதிரி, நிறைய பேர் கிளாஸஸ்க்குமே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சப்ஸ்கிரைபர்ஸு, வியூவர்ஸு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு அதை பற்றின வீடியோ அண்ட் ஃபாலோ அப் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூ சிலபஸ் பற்றி சொல்லணும்னா, ஏற்கனவே நம்ம நியூ சிலபஸ் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத போன நவம்பரில் என்னோட ஸ்டார்டிங் யூடியூப் வந்து அதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே தெரியும். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, பிஜிடிஆர்பி எஜுகேஷ்னல் சைக்காலஜி அண்ட் ஜிகே அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இது எல்லாத்துக்குமான வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஒரு எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணால் ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் இப்போ ரொம்ப தேவையாக இருக்குது. அதை நம்மளோட ஒரு 5 எக்ஸாம் எழுதியிருக்கோம், ஜெயிச்சிருக்கோன்றதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக உள்ளதாக தான் நான் பிளாட்ஃபார்மை பார்க்குறேன். ஸோ நம்மளோட வியூவர்ஸ்க்கு, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஸோ டிஎன் டெட் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணி பாலிடெக்னிக் எக்ஸாம் எழுதியிருக்கோம். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேசிஸில் இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் மெயினாக அப்படின்னா, இங்கிலீஷ் சிலபஸோட ஓல்டு வெர்ஷன், அதாவது ஓல்டு சிலபஸ் அண்ட் நியூ சிலபஸோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 யூஸ்வலாக 1400லேருந்து 600. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் கொஞ்சம் பழைய சிலபஸை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ரொம்ப ஃபாரவே இல்லை, அதாவது 1400லேருந்துலாம் வரும்போது கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பட் ரொம்ப முக்கியமான ஆத்தர்ஸ்லேருந்து கொஞ்சம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாசர், ஸ்பென்சர், வியாட், பேக்கன், ஸ்லிட்னி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைபிளில் எப்படி இருந்துச்சு, கிறிஸ்டோபர், இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆத்தர் தான். ஸோ இந்த நம்ம ஏற்கனவே போன தடவை நம்ம சொல்லியிருப்போம் அடிக்கடி, நம்ம ஆத்தர் அவங்களோட பேக்ரவுண்ட், ஃபீல்டு, இது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் எந்த ஒர்க்கு கொடுத்தாலுமே நம்ம எழுத முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதில் கேண்டபரி டேல்ஸாக இருக்கட்டும், ப்ரோதாலமியன், எபிதாலமியன் சேம் தான். வியாட்டில் பீகாக் வெர்சஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் ரிமெம்பரன்ஸுங்கிற சிங்கிள் போயம், அதில் நிறைய சானட் மாதிரியான செப்பரேட் போயம். பேக் அண்ட் எஸ்ஏஸில் மேக்ஸிமம் எல்லாமே அப்படியே வந்துருச்சு. புக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு. புக்ஸு அந்த இதுதான் கொஞ்சம் மாறுது. அப்பாலஜி ஃபார் பொயட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ஜாப், ஸோ ஃபாஸ்டர், ஸ்பானிஷ் ட்ராஜடி, இந்த பென் ஜான்சனோடது அல்கெமிஸ்டுக்கு பதிலாக எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு நம்ம டெஃபினட்டாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல் சேஞ்ச் கிடையாது, இன்க்ரீஸும் அவங்க பண்ணலை. நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னாலும் அதே தான், 798 அப்படிங்கிறது நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற பீரியடு. பேரடைஸ் லாஸ்ட், காய் மிஸ்ட்ரஸ், கேனசேஷன், ரேப் ஆஃப் த லாக், கண்ட்ரி சர்ச்யார்ட், மில்டன். ஸோ இந்த இடத்துல லைஃப் ஆஃப் மில்டன் சாமுவேல் ஜான்சனோடது கொடுத்துருக்காங்க. கலிவர் டிராவல், பில்கிரிம் ப்ராசஸ், ராபின்சன் க்ரூசோ. ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு 2-3 ஒர்க் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு, மீது எல்லாமே நமக்கு வந்திருக்கு. பட் ஆத்தர்ஸ் யாருமே சேஞ்ச் ஆகலை. ஸோ ஆத்தர்ஸை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பீரியடில் இருக்கிற மெயின் ஆத்தர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நமக்கு அப்படியே தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தேர்ட் யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில விஷயம் மட்டும், தேர்ட் யூனிட்ல உங்களுக்கு வேர்ட்ஸ்வர்த், கூல்ரிட்ஜ், கீட்ஸ், ஷெல்லி 4 பேர் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்லெட், வேர்ட்ஸ்வர்த், ஜேன் ஆஸ்டன், எமிலி பிரான்டே, பிபி ஷெல்லி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ரொமத்தியஸ், அன்போன், உதரி ஹைட்ஸ், சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, ஸோ ப்ரைட் அண்ட் ப்ரீஜஸ்டிஸ், இதுக்கு ஒரு சில இது மட்டும்தான் நமக்கு மாறி இருக்கு. ஸோ ஜேன் ஆஸ்டனோடது மாறி இருக்கு. மித்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் அக்வண்டன்ஸ் வித் எஸ்ஏஸ் எல்லாம் அதே தான் இருக்கு, நம்ம பயப்பட வேண்டியதில்லை.
யூனிட் 4 மட்டும் எடுத்துக்கும் போது கொஞ்சம் அதிகப்படியான சேஞ்ச் பார்க்குறோம். ஸோ ஏன்னா லிட்ரேச்சர் ஃப்ரம் 1851 டு ப்ரெசன்ட் டே அப்படிங்கும்போது சில விஷயங்களை மாத்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டெட் ஹியூக்ஸோடது புதுசாக சேர்த்திருக்காங்க, ஆர்டனோடது இருந்தது பட் ஒர்க் மாத்திருக்காங்க, டிஎஸ் எலியட்டோட வேஸ்ட்லேண்ட், பைசாண்டியம், டோவர் பீச், ஜிப்சி, இது எல்லாமே இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்னால்ட், ஜார்ஜ் ஆர்வெல் இவங்களோடது எல்லாமே, மில் ஆன் த ஃபிளாஸ், இலியட்டோடது, இதுல வந்து ஒர்க் மேக்ஸிமம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் 4th and 10th யூனிட் மட்டும் தான் கம்ப்ளீட்லி சேஞ்சு, 4th யூனிட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு, அதுல மாற்றம் இல்லை. ஸோ லுக் பேக் இன் ஆங்கர், ரைடர்ஸ் டு தி ஸ்டே, 4th யூனிட் ஃபுல் சேஞ்ச் இருக்கு. ஸோ அது ஒன்றும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஆத்தர் பத்தி தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் ஈஸியாக படிச்சிடலாம். இல்லைனாலும் அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது, யாரும் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாமே ஒரு டாப் நாச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ரசிச்சு படிக்கக்கூடிய ஒர்க்கு தான். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஷேக்ஸ்பியரோட இது வந்து மாத்திருக்காங்க. ஸோ த டெம்பஸ்ட் ஆல்ரெடி இருக்கு, நமக்கு மேக்பெத் இருந்துச்சு, ஸோ மெஷர் ஃபார் மெஷர், அதுக்கப்புறம் ஓத்தெலோ, கிங் லியர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சானட்ஸ் வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கன் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சில விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு, சில விஷயங்கள்னு சொல்ல முடியாது. 6th நீங்க திரும்ப திரும்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் ஆத்தர் வந்து சேஞ்ச் ஆகல, இதுலயும் வந்து சில ஆத்தர் வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஸோ புதுசா டென்னசி வில்லியம்ஸ், ஃபால்க்னர், இது எல்லாமே ஏற்கனவே இருந்தவங்க, சில ஒர்க் மட்டும் மாறி இருக்கு. ஸோ 4th யூனிட் அண்ட் 10th யூனிட்டை தவிர மேஜர் டிராஸ்டிக் சேஞ்சுன்னு எதையுமே நம்ம சொல்ல முடியாது, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, இது வந்து நமக்கு 7th யூனிட் வந்து இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ், அதுலேயும் உங்களுக்கு வந்து ஆட்டோபயோகிராஃபி, அனிலேஷன் ஆஃப் காஸ்ட், கூலி, இதெல்லாமே வந்து யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, இதுலலாம் ஏதாவது ஒரு இதில் நம்ம படிச்சிருக்கிறது தான். ஸோ காமன்வெல்த் லிட்ரேச்சர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. காமன்வெல்த் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் சில ஆத்தரும் புதுசாக கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆல்சோ ஒர்க்கும், ஒரு ஆத்தரோட ஒர்க்கும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அது ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டியது. 7th யூனிட்ல சில விஷயங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ப்ரெசன்ட் லிட்ரேச்சர் அண்ட் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அப்படிங்கும்போது இந்த வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் கூட இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இதுல வந்து நமக்கு கஷ்டம் அப்படின்றது கிடையாது, பட் புதுசா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். இப்ப கிரிஷ் கர்னாட் பார்த்துருந்தோம்னா நம்ம படிச்சிருக்கிற ஒர்க் வேறையா இருக்கும், இப்ப கொடுத்துருக்கிற ஒர்க் பட் கிரிஷ் கர்னானோட முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஈஸியா இருக்கும். ஸோ 9th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அடுத்ததா 8th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பொயட்டிக்ஸ், essay of dramatic poesy, biographia, metaphysical poet, 4 kind of meaning, architect of literature, iron is ரெண்டு விஷயம், இந்த செகண்ட் செக்ஸ் அண்ட் அயனி as a principle of structure towards அந்த 4 மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுல நமக்கு மீதி எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான பெரிய பெரிய தாட்ஸ் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம வந்து, அதாவது கண்டெக்ஸ்ட் அண்ட் கண்டென்ட்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயம் இருக்கிறது அப்படியே தான் இருக்கு. ஸோ இதுவுமே உங்களுக்கு டென்ஷன் இன் பொயட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன். அயனி அப்படிங்கிறதும் அப்படிதான். ஸோ செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிறது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 8th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஞ்ச் கிடையாது, நம்ம நீட்டாவே படிச்சு முடிச்சிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே படிச்சு முடிச்சாச்சு. என்னோட ஸ்டடி குரூப்ல, அதாவது நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸோட டெஸ்ட் பேட்ச்ல இருக்கவங்களுக்கு இந்த டீச்சிங் எல்லாமே ஏற்கனவே முடிச்சாச்சு. அதுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருக்கோம், அதுக்கான டெஸ்ட் பேட்சும் முடிச்சிருக்காங்க. ரொம்ப திருப்தியானது, எந்த ஒரு சேஞ்சுமே அதிகப்படியா இல்லை. அப்படியே சேஞ்ச் இருந்தாலும் கூட அது நான் கொடுத்துருக்கிற மெட்டீரியல்ல கனெக்ட் ஆயிருக்கு, அது ஆக்சுவலா சேஞ்ச் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இஎல்டி, அதுல வந்து லாங்குவேஜ் டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன் முக்கியமா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான யூனிட்டாவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அண்ட் பவுண்டரிஸ் அதிகமா இருக்கிற யூனிட்டா நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா 9 and 10. 9 and 10 ஏன் அப்படின்னா நீங்க 9th யூனிட்ல எந்த கொஸ்டின் வேணாலும் அவங்களால கேட்க முடியும்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செமான்டிக்ஸ், டயலெக்ட் அண்ட் இடியோலெக்ட், இல்லை வந்துட்டு அப்ளைட் கிராமர் அண்ட் டீப் ஸ்ட்ரக்சர், அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ், இதை எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, கீழே டிசைனிங் சிலபஸ், மெட்டீரியல்ஸ் ப்ரொடக்ஷன், லாங்குவேஜ் டெஸ்டிங் அண்ட் இவாலுவேஷன், இதை எதை எடுத்துக்கிட்டாலும் சரி பவுண்டரிஸ் அதிகம். எங்கேருந்து வேணாலும் கொஸ்டின் எடுக்க முடியும். ஸோ இதுக்கான பேஸ் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் புதிய விஷயங்களை வந்து நம்ம தெளிவாக செய்ய முடியும். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரேசஸ், சினானம்ஸ், ஆன்டனம்ஸ், ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸ், டென்ஸ், வாய்ஸ், பார்ட்ஸ் ஆஃப். ஏன் யூனிட் 10 and 9 ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இதுலையும் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற கிராமர் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. 11th 12th இருக்கிற கிராமர் ஐட்டம் ஃபுல்லாகவே வந்துருச்சு. இதை நீங்கள் எப்படி, இது வந்து அப்படியே கொஸ்டினாக இருக்குமா, எப்படி டீச் பண்ண போறீங்கன்ற மெத்தடாலஜியாக இருக்குமா அப்படிங்கும்போது கொஸ்டின்ஸ் ஹாவ் அ கிரேட்டர் பவுண்டரி. இந்த இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து அந்த மெத்தடாலஜியை தாண்டி கண்டென்ட் மட்டும், அதாவது யார் இதை எழுதுனது, யார் இதோட ஆத்தர், யார் இதோட ஸ்பீக்கர், இப்படின்ற கொஸ்டின்ஸில் கூட எல்லாரும் ஆன்சர் பண்ணிட முடியும். அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ இதுதான். ஸோ யூனிட் 10லையும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஆல்ரெடி நான் என்னோட வீடியோவில் போட்டிருப்பேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஸ்டடி இருக்குது. ஸோ நம்மளோட சென்டர்ஸ், அதாவது நம்ம கோச்சிங் அப்படின்றதுல அவங்க வந்து தே ஆர் டீச்சிங், தே ஆர் நாட் எப்படி வந்து நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத விட அவங்க உங்களுக்கு அதை புரிகிற மாதிரி ஷார்ட்கட்ஸோட சொல்லி கொடுத்துருவாங்க. பட் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அப்படிங்கிற பாயிண்ட்ல எந்த யூனிட்டை எந்த மாதிரி படித்தா ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரிஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம டைம்லைன் மேக் பண்ணி இது பண்ணணும். அதுக்கு அடுத்து போயம் படிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காம்ப்ரிஹெண்ட் பண்ணி ஒரு காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி படிக்கணும். அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம தெளிவா அந்த ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை பார்க்க போறோம். ஸோ இப்போ ஹவு டு ஸ்டார்ட், வென் டு ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஹவு டு ஸ்டார்ட் அப்படிங்கும்போது இந்த ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற வீடியோஸை கீழே பின் பண்றேன், புதுசாகவும் நியூ வீடியோஸும் அப்லோட் பண்றேன். ஸோ ஹவு டு ஸ்டார்ட் அப்படிங்கும்போது யூ ஹாவ் டு கிளியர் அபவுட் த சிலபஸ் அண்ட் ஆல்சோ ஹவு டு ஸ்டடி த டாபிக் ஸ்ட்ராட்டஜி, அதாவது எந்த டாபிக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் படித்தா மறக்காது அண்ட் காரிலேட் ஆகும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மென் டு ஸ்டார்ட், டுடே இஸ் த குட் டே. எப்போவுமே சொல்லுவேன், ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் இருந்துகிட்டே இருக்கும்போது தான் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்ஸ் அட் அ பாயிண்ட், அதுதான் உங்களோட லக்குன்னு சொல்லுவேன். ஸோ ப்ரிப்பரேஷன் இன்னைக்கே, டுடே இஸ் த குட் டே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரிஜினல் டெக்ஸ்ட், ஸோ நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் அதுதான், ஒரிஜினல் டெக்ஸ்ட் எப்படி எடுத்தீங்க, எப்படி படிப்பீங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்கு வந்து நான் எல்லாமே கூகுளில் கிடைக்கிது. அடுத்து நம்ம புக்ஸ் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்டோட புக்ஸ் வாங்கி வச்சு படிக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை. ஒரு டாபிக்கு கிட்டத்தட்ட 300 புக்ஸ் வந்து ஒரு புக் வந்து 20 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சில புக் 150 வரைக்கும் போகும். நான் அப்படிதான் படித்தேன். சிங்கிள் புக் ஃபார் சிங்கிள் டாபிக், சப் டாபிக். ஸோ யூனிட் 1க்கு ஒரு புக்கு, 10க்கு ஒரு புக்கு நான் சொல்ல. யூனிட் 1ல இருக்கிற ஒரு டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து த பேசேஜ் டு இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு சிங்கிள் டாபிக்ல புக் இருக்கு. ஸோ அதோட பேராஃப்ரைசிங் இதெல்லாமே இருக்கு, ஒரிஜினல் டெக்ஸ்ட். ஸோ என்கிட்ட இருக்கிறதையும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். ஸோ ஒரிஜினல் டெக்ஸ்ட் கண்டிப்பாக ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வச்சு தான் படிக்கணும். ஸ்கூல் புக்ஸ் நெசசரி. ஸோ ஸ்கூல் புக்ஸ் ஏன் நெசசரினா நம்ம 10th யூனிட் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் வரும். ஸோ ஸ்கூல் புக்ஸில் என்ன மாதிரியான நமக்கு இருக்கோ அந்த பேசிஸில் நம்ம மெத்தடாலஜி வைஸ் ஆகும். அதாவது அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இருந்தால் என்ன ஆன்சர் எழுதணும், அதே நேரத்தில் அதை எப்படி டீச் பண்ணணும், 2 வகையாகவும் நம்ம தயாராக வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட் செக்லிஸ்ட், அதாவது நீங்கள் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் தயாராகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன செக்லிஸ்ட் தேவைப்படும். ஸோ யூனிட் வைஸ் சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க. ஸோ யூனிட்டுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கணும். அந்த டைம் டேபிள் டுடே, திஸ் வீக் அண்ட் திஸ் மந்த் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ அடுத்தடுத்து நான் அந்த வீடியோஸ்லையும் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். என்னோட டைம் டேபிள் எப்படி இருந்தது, நான் எப்படி ஃபார்ம் பண்ணியிருந்தேன் டைம் டேபிள் அப்படிங்க. ஸோ டைம் டேபிள், சிலபஸ், அதுக்கப்புறம் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே உங்களோட கையில் இருக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்களை ஒரு கன்சாலிடேட் பண்ணிக்கோங்க.
பிஜிடிஆர்பி 2025ல டெஃபினட்டா நம்ம ஒரு பிஜி ஆகி உள்ள போகணும் இங்கிலீஷ்ல அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு கிடைச்ச விஷயங்களை நம்ம ஷேர் பண்றது மூலமா ஏதோ ஒரு மன திருப்தி அதுதான். ஸோ டிஎன் டெட்டு டிஎன் செட்டு பிஜிடிஆர்பிக்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. வீக்கெண்ட் கிளாஸ் மட்டும்தான் இருக்கு. கிளாஸஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து டெய்லி இருக்கும். டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா டெய்லி 10 கொஸ்டின், வீக்லி 10 கொஸ்டின், வீக்லி 50, மந்த்லி 100 கொஸ்டின்ஸ்க்கு டெஸ்ட் எழுதியிருக்காங்க. இது வரைக்கும் ஏற்கனவே ஒரு பேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லா 50 மெம்பர்ஸ்க்கு போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த பேட்சை ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருக்கும். உங்களுக்கு யாராவது ஜாயின் பண்ணிக்க விருப்பம் இருந்தா கண்டிப்பா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அடுத்ததா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் அண்ட் கிளாஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் இன்ன வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸும் கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ.